சுபுவா? சரி எங்க போன? ஆள் சுத்தமா கான்டாக்டே காணோம். இல்ல சாரு, கல்யாணம் பண்ண எல்லாமே மாறி போச்சு. உட்காந்து பேசலாம். சரி கதையை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு போல, ஆளை பார்க்க வேற மாதிரி இருக்க. அப்படின்னா சாரு, ஆஃப்டர் காலேஜ் முடிஞ்சோடனே எல்லாம் மாறிடுச்சு. அப்பா அம்மா வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் பிள்ளை குட்டி, அப்புறம் ஹஸ்பண்ட், அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. குழந்தை வேற இருக்கா? ஆமா சார், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. சரி, நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? ஷோபா எப்படி இருக்கு? சுஜினா எப்படி இருக்கு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்கலாம். சுஜிக்கு அவளுக்கு என்ன, அப்பதான் கல்யாணம் பண்ணி இப்ப அவ 3 மாசம். ஓ, எல்லாம் உப்சில டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் செய்ய போற அப்படின்னீங்க. பார்த்தா இதுலதான் எல்லாம் மாஸ்டர் செஞ்சிருக்கீங்க. சரி சுபா, அடுத்த வாரம் ஃப்ரீயா நீ? பையனை வேற பாத்துக்கணும்ல. ஏன் என்னாச்சு? இல்லடா, இந்த ஷாப்னா சுஜிலாம் ரொம்ப நாளாவே ஒரு ரீயூனியன் மாதிரி செய்யலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. அது ரொம்ப நாளாவே இந்த வாட்ஸ்அப்லயே தான் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. இந்த வாட்டி எதுவும் அதிசயமா வந்து எதுவும் இடம்லாம் புக் பண்ணிருச்சுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்ப நீ ஃப்ரீனா சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போய் அவங்க எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன். சரி பரவாயில்ல, என் பையனை புருஷன்கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாம 2 நாள் கேள்ல சந்தோஷமா இருக்கும். ஓகே, கண்டிப்பா. சட்டம் தூக்குறோம். எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு முன்னா பார்த்து. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சுஜி, நீ 3 மாசம் கேள்விப்பட்ட? சரி சரி. வெண்பா, நீ எப்படி இருக்க? ஏன் அதுக்கு என்னாச்சு? அது எப்பவுமே அப்படிதான். ஐயோ, ஆமால, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. இவனை எங்க இருந்து கூட்டிட்டு வந்த நீ? போன வேற கோயில்ல பார்த்தேன். சரி மேடம் அடுத்த வாரம் ஃப்ரீயான்னு கேட்டேன். அப்படியே பிடிச்சு கூட்டு வந்துட்டேன். சரி வாங்க உட்காந்து பேசலாம். வாங்க. அப்புறம் எங்க போலாம்? எங்கேயும் போவேனால தூக்கமா இருக்கு. நீ தூக்கத்துல இருடி. எங்கேயாச்சும் போகணும்லா. வெண்பா, 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 அது கூப்பிடுது. எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன். ஏன் எங்கேயும் பறி கொடுத்த மாதிரியே இருக்க? நாங்களும் பெரிய எவ்வளவு ஜாலியா இருக்கும். நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? இல்லடா, எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் நினைச்சுதான். கொஞ்சம் மீறி அவர் என்கிட்ட பேசுறது கூட இல்ல. டெய்லி சண்டை 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 மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. போன் பண்ணா கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இப்ப இல்ல. அவர் போன் எடுத்து பார்த்தேன், நிறைய பொண்ணுங்க கூட டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு. ஐ திங்க் அவருக்கு அஃபேர் இருக்குன்ட்டு. எனக்கே தெரியல என் வாழ்க்கையை நினைச்சு என்னாக போகுதுன்ட்டு. இப்படி சொல்ற? கவலைப்படாதடி, பாத்துக்கோ. நாங்க இருப்போம். எங்ககிட்ட சொல்லல. ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். சரி, நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு. எப்படி சொல்லிட்டு போறா? நம்ம என்ன பண்றது? தலையெழுத்து அப்படின்னா நம்மளால மாற்றுவ முடியும். சொல்றது நான் இங்க வச்சிருந்த ஜாக்கெட்டை காணோம். இங்க இந்த ஜாக்கெட்டா? நான் அந்த கட்டில் ரோல தான் வச்சேன். போய் பாரு. ஏன் நீ பாத்ரூம் போறதுக்கிட்ட அதுக்கிட்ட எங்கேயாவது மடிச்சு வச்சிருக்க நீ? நான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன், அங்க வச்சேன். இந்த ட்ரோல்லையா? அங்கதான். ஐயோ, பேத்துக்கிட்டு வந்துச்சு. என்னது இது புதுசா இருக்கு? எப்படி திறக்கிறது? திறந்துடலாமா இல்ல அதுகிட்ட கேட்கலாமா? எல்லாரும் இங்க வந்து பாருங்களேன். மாயா, சுப்பு, இன்னொரு துணி எடுத்தலா போது இருந்துச்சு. நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ப்போம்.
டிராவலா? என்னடா அது? நான் உள்ள ஏதாச்சும் இருக்கா பாரு. என்னது? டைம் டிராவல் புக்னு போட்டிருக்கேன். சரி அதை எடுத்து படி. கொடு, நான் படிக்கிறேன். உங்கள் கையில் இருப்பது கால நேர பயணத்தின் ரகசிய சீட்டு. இந்த இயந்திரத்தின் வழி உங்கள் கால விருப்பத்திற்கு ஏற்ப பின்னோக்கி செல்லலாம். 12 மணி நேரத்திற்குள் நீங்கள் நிகழ்காலத்திற்கு வரவில்லை என்றால் இறந்த காலத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த கால பயணத்தில் பயணிப்பவர்கள் யாரிடமும் இதை பற்றி கூறக்கூடாது. அப்படி மீறி கூறினால் அந்த நொடியே மண்டை சிதறிவிடும். நீங்கள் கால பயணத்திற்கு செல்லும் நேரத்தை எழுத வேண்டும். அது இங்க கொடு. அப்போ பின்னாடி நம்ம எந்த நாளுக்கு வேணா போலாம். எங்க போலாம்? நம்ம காலேஜ் டைம் போக கூடாது. ஐயோ காலேஜ்ல வேணாடி. வேணா நம்ம ஏன் வெண்பாக்கு உதவி செய்யக்கூடாது? எப்படி? வெண்பா தான் பிரச்சனையில இருக்காது. ஸோ அவருக்கு நம்ம பாஸ்ல போய் உதவி செஞ்சு அங்க போய் அவளோட கல்யாணத்தை நம்ம நிறுத்திட்டா, அப்படி நம்ம நிறுத்தினா கூட 1 வாரத்துக்கு முன்னுக்கு தான் நம்ம போகணும். வெண்பாவோட கல்யாண நாள் எப்போ? மாயா எப்ப அவளோட கல்யாணம்? 20 செப்டம்பர் 2019 தான். அப்பதான் என் தம்பியோட 21st பர்த்டே செஞ்சோம். அப்போ இதுல சொன்ன மாதிரி நம்ம டேட்டு அந்த 4 வருஷம் எழுதுனா நம்ம அங்க போலாம். ஆமா மாயா எழுது. இருடா பேர் எடுக்கிறேன். இருக்கு. அந்த அன்னைக்கு நம்ம இங்கதான் இருந்திருப்போம் போல. அதான் நினைக்கிறேன். இப்ப நம்ம எப்படியாச்சும் வெண்பா வீட்டுக்கு போகலாம். நம்ம எல்லாமே வர சொல்லு வெண்பா வீட்டுக்கு. சரி சரி. வீட்டுல இருக்குமா? வெண்பா ஏய் என்ன எல்லாரும் காலையில வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சரி உள்ள வாங்க. ஓ இப்ப இத கேட்கதான் வந்த. என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற. வெண்பா ஞாபகத்துல இருக்க? என்னதான் நீ சொல்ற? இருங்க வெண்பா, நீ வா, நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். வெண்பா, நாங்க சொல்றத நீ பொறுமையா கவனமா கேளு வெண்பா. அவன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான். இந்த கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிடு. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. புகை நல்லவல்லடா, அவனை நல்லா பாத்துக்க மாட்டான். பின்னாடி நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ. உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். என்ன பேசுறீங்க எல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன வேணாலும் பேசலாமா? சரி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா பேசுறீங்க. நான் அவரை தான் லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். புரிஞ்சுக்கு வெண்பா, இப்ப நாங்க எது சொன்னாலுமே உனக்கு புரியாது. எப்பா சாமி, ஒன்னும் சொல்ல தேவையில்ல. இங்க இருந்து கிளம்புங்க. ஒழுங்கா கல்யாணத்துக்கு வந்து சேர்ற வழிய பாருங்க. இல்ல வெண்பா, கிளம்புங்கன்னு சொன்னேன். சீக்கிரம் நம்ம டைம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம முடிக்கிற வேலையை டக்குன்னு முடிக்கணும். பிரதனுக்கும் டைமுக்குள்ள நம்ம போகணும். இல்லைன்னா பாசிலே உட்காந்து சாக வேண்டியதுதான். இப்ப எப்படிலாம் அவனை போய் தேடுறது? எங்க போய் தேடுறது? அது வெண்பாவோட ஆளு தானே? அந்த வீணா போன இங்கதான் ஒரு பொண்ணு கூட நுழைஞ்சான். இதெல்லாம் நல்ல சந்தர்ப்பம். வெண்பா கிட்ட பத்தி நம்ம ஆமா பாத்தீங்களா? வெண்பா கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதான் நான் வேணா என்னோட தெரப்பி எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட போய் பேசவா? நாங்க வேணா வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிறோமா? நான் எதுவும் சொல்லிடக்கூடாது. பல மாதிரி இருந்துட்டு பண்ற வேலை நாத்த வேலை. ஐயோ, நம்ம எப்படியாச்சும் வெண்பா கிட்ட இந்த வீணா போன பத்தி சொல்லி ஆகணும்.
என்ன பண்றது? ஏய் சாரு, சாரு நீ எப்பவுமே ஒரு மைக் வச்சிருப்ப தானே? ஆமா வச்சிருப்பேன். கூட கூட அத குட். ஓகே, இப்போ இதை வச்சுதான் நம்ம அவன் என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க 2 பேரும் இந்த மைக்கை அவன் இடத்துல போய் வச்சிருங்க. வச்சுட்டு அவனுக்கு தெரியாம வச்சுட்டு வந்துடுங்க. அப்ப கண்டிப்பா அவன் மாட்டுவான். அப்ப நம்ம வெண்பா கிட்ட ஒரு வீடியோ எடுத்து காட்டிட வேண்டாம். இது அப்படி போய் வித்தா கண்டுபிடிச்சிட மாட்டான். டிஷ்யூ இருக்கு, இந்த ஸ்மோக் செக்ஷன் தானே கொடுக்குறேன். ஐயோ, இப்பதான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் நீதான் கல்யாணம் பண்ணிக்க போறிய, அப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணி வர சொல்ற? ஏய் கமான்யா, நான் என்ன விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்க போறேன். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, மேலும் அவட்ட காசு இருக்கு. காசு கிடைச்சா நம்ம தானே என்ஜாய் பண்ண போறோம். அவளை காசுக்காக மட்டும்தானே கல்யாணம் பண்ற. அவ கூட இருக்கிற எண்ணெல்லாம் உனக்கு இருந்துச்சு வச்சுக்கோ, நானே வேன்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். எனக்கு நீ மட்டும்தான் இருக்க, சீக்கிரம் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி. எப்படிடி நான் உன்னை விடுவேன்? உனக்கு தெரியாதா நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்? நம்ம ஃபியூச்சருக்காக தான். உனக்கு தெரியும் தானே how much I love you. I love you. I love you too. ஷோ, ஏன் திருப்பி வந்திருக்கீங்க? இல்லை, நாங்க சொல்றதுக்கு இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடு, உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். சரி வாங்க. அதுக்கிட்ட அந்த வீடியோ காட்டலாம். தனியா பாரு. இப்பயாச்சும் புரியுதா? நல்லா இல்லைப்பா. இது குகன் இல்ல, அது குகன் தான். குடி. ஹலோ, காஃபி ஷாப்ல எவ்வளவு நீங்க சிரிச்சிட்டு அழகேன்னு சொல்றேன். உனக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பிட்டு அதெல்லாம் என்ன உண்மையா? ஏய், என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? ஹலோ ஹலோ, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இல்லடா, இப்பதான் பிரச்சனைலாம் முடிச்சாச்சுல. நான் போயிட்டு என் ஒர்க்ல பத்திருந்தாட்டி அப்படியே போயிட்டு நான் ஃபியூச்சர்ல வந்திருக்கேன், இடத்துல பாப்பாலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லல. என்னடா உருட்டு கட்டை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது தூக்கி அடிச்சிட போறேன். அதான் வா. ஏய், எங்கெல்லாம் போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் உன் மூஞ்செல்லாம் இப்படி வீங்கி போய் கிடக்குது? என்னலாம் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? என் புருஷன் தான் கஞ்சா குடிக்கிறேன்னாச்சே, இப்போ என்ன வேற அடிச்சுட்டு ஜெயிலில் வேற இருக்கான்.